ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸு. இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிகப்பெரிய மலைகளை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்மளுடைய இமயமலையை பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதான் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்த்துருந்த மலை. பார்க்காத தயவு செஞ்சு நம்மளுடைய சேனல் பேஜில் போயிட்டு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான மலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ப்ஸ் மலையை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆல்ப்ஸ் மலை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முழுவதுமா ஐரோப்பா கண்டத்துல நிலவி இருக்கக்கூடிய ஒரு மலை. பனி போர்வைகளால போர்த்தப்பட்டு ஒரு அழகான ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு மலைத்தொடர் தாங்க இந்த மலைத்தொடர். ஐரோப்பா கண்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேஸுமே அழகான ஒரு இடங்கள் தான். அதுலயும் இந்த மலைகள் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பார்த்தோம்னா மிக பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். எப்படி நம்ம இமயமலையில பார்க்கறதுக்கு பல இடங்கள் சுற்றுலா தலங்கள் இருக்கோ, இந்த ஆல்ப்ஸ் மலை பார்த்தோன்னா முழுவதுமாவே இயற்கை சூழல் நிறைந்த ஒரு மலைத்தொடராக இருக்கும். ஆனா பனிக்காலங்கள்ல மட்டும் கொஞ்சம் ரொம்ப பனிகள் நிறைந்ததா இருக்கும். மற்ற காலங்கள்ல இது அழகா சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு இடங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது எங்க இருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இது அதாவது மேற்குல இருந்து ஆரம்பிச்சு கிழக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு மலை தான். மேற்கு இது பிரான்ஸ்ல ஆரம்பிக்குதுங்க. பிரான்ஸுக்குள்ள இருந்து ஆரம்பிச்சு அப்படியே என்ன ஆகுதுன்னா ஆஸ்திரியா, அடுத்து ஜெர்மனி வரைக்கும் இது நீண்டுட்டு போகுது. சுவிட்சர்லாந்து, மேற்கு ஆஸ்திரியா, ஜெர்மனி, இத்தாலி, அடுத்து லைஸ்டெபின், அடுத்தது ஸ்லோவேனியா, இந்த மாதிரி எல்லா நாடுகள் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாடுகள் வழியா இந்த மலையை பயணம் பண்ணுது. ஸோ இந்த மலைகளை சுத்தி இருக்குது. அதுலயும் முக்கியமா பார்த்தோன்னா சுவிட்சர்லாந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த மலைகள்ல அவ்வளோ ரம்மியமான காட்சிகள் நிறைந்து காணப்படும். மற்ற பகுதிகள் இருக்கு. இருந்தாலும் இந்த சுவிட்சர்லாந்து நம்ம சொல்றோம் உலகத்திலேயே ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னா சுவிட்சர்லாந்து தான் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஒன் ஆஃப் த ரீசன் எடுத்துட்டோம்னா இந்த மவுண்டைன் தான். இந்த ஆல்ப்ஸ் மலையினால அந்த 0% ஆஃப் பொல்யூஷன் அப்படிங்கிறது அந்த நாட்டுல கிடையாது அப்படிங்கிறது ஒரு மெயின் ரீசன். ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் உலகத்திலேயே நம்பர் 1 அழகான ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இன்னமும் சுவிட்சர்லாந்து இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நாடுகளை உள்ளடக்கிய ஒரு மலை, ஒரு 6-7 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு மலைப்பகுதி தான் அது. பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மலை, முழுவதுமா பனிகளால் போர்த்தப்பட்ட ஒரு மலைத்தொடர் தான் இதுங்க. அதே மாதிரி இதுல உயரமான மலை அப்படின்னு பார்த்தோம்னா 4049 மீட்டர் கொண்ட பீஸ் பேர்னியா அப்படிங்கிற ஒரு மலை தாங்க உயரமான சிகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஆல்ப்ஸ் மலையில. கிட்டத்தட்ட ஐரோப்பா கண்டத்தை அழகுபடுத்தக்கூடிய ஒரு மலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆல்ப்ஸ் மலை தான். இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐரோப்பால இருக்கக்கூடிய இந்த மலைகள் ஒட்டி இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பாருங்க, ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனி சிறக்கு விளையாட்டு. பனியில சறுக்கி, அதாவது உயரமான பகுதிகள்ல இருந்து கீழே வர்றது. ஸோ பனி சறுக்கு, அதே மாதிரி ஸ்கை லிஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அப்படிங்கிறது இங்க ஒரு கேம்ஸ் அப்படிங்கிறது போட்டிகள்லாம் நடக்கும். ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ சம்மர் டைம்ல ரொம்ப மிஸ் பண்ணாம உங்களால முடிஞ்சா போய் பார்க்கலாம். ஸோ இது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2வது மலை ஆல்ப்ஸ் மலை. இன்னும் ஆண்டீஸ் இருக்கு, அடுத்து ராக்கி மலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட மலைகள் உலகத்துல பெரிய பெரிய மலைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இமயமலையை பத்தி பார்த்துருக்கோம். இப்போ 2வது ஆல்ப்ஸ் மலையை பத்தி பார்த்துருக்கோம். இமயமலைங்கிறது ஆசியா கண்டத்துடைய ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மலை தான் இமயமலை. இது ஒரு 5 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு மலை தான் இமயமலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் மலைங்கிறது ஐரோப்பா கண்டத்தோட ஒரு அழகான ஒரு மலைத்தொடர் தான் இந்த ஆல்ப்ஸ் மலை. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம அடுத்தடுத்த மலைகளை பத்தி பார்க்க போறோம். ஸோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு டைமும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்க. நான் இன்னொரு வீடியோ பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.